இந்த 40 நாள்ல என்னமோ தெரியல, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கடவுள தரணும்னு முடிவு பண்ணிட்டார். 6 8 மறைந்து யாரு? சுக்கிர பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். ஒரு நல்ல விஷயம் சொல்லுகிறேன் நண்பர்களே, குரு சனியை பார்க்கிறார். திடீர்னு உங்க கதவை தட்டுவாங்க, திடீர்னு உங்க செல்போன் அலரும், திடீர்னு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, அடுத்த டீம் லீடராக உங்களுக்கு பதவி கிடைச்சிருச்சு, நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்து வரும் 40 நாட்கள் கிரகச்சேர்க்கை என்ன பலன்களை தரப்போகிறது? ஏற்கனவே நமக்கு அஷ்டம குரு வேற, அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். இந்த நிலைமையில வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்குதான் ஒரு ட்விஸ்ட். இந்த 40 நாள்ல என்னமோ தெரியல, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கடவுள தரணும்னு முடிவு பண்ணிட்டார். என்னடா ஒரு ஹாஃப் இயர்லி ஆயிடுச்சே, ஜூன் ஆயிடுச்சே, இது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணலையே, தனுசு ராசிக்காரன் பாவம் அப்படின்ட்டு 6 8 மறைந்து யாரு? சுக்கிர பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். விபரீத ராஜ யோகம். அப்பா சூப்பரான விஷயம்லாம் தரப்போறாரு. என்ன யோகம் வரப்போகுது? சில பேர் அதான் நான் சொன்னேனே, இப்போது ஏசி சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கேன், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கேன், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சுருக்கேன், சினிமா தேட்டரில் மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க போன்றவர்களாம் ரொம்ப நல்ல நேரம், அருமையான நேரம். ஒரு விஷயத்தை அலங்காரம் பண்ணுறவங்க, கடவுள் அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு, அது மாதிரி திருமண வைபோகத்துக்கு இது மாதிரி வாத்தியங்கள் வாசிக்கிறோம், ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு, மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, A to Z கோஆர்டினேட்டர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே நேரத்தில் சுக்கரன் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க. சார் ஒரு விஷயத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடலாம், அதில் பெரிய மாஸ்டர் ஆயிடலாம். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலன்னா நீங்கள் என்ன ஆயிடலாம், நீங்கள் லெஜெண்ட் ஆயிடலாம். சும்மா விளையாட்டுக்காக ஒன்று பண்ணுவீங்க, உங்கள் நேரம் வேலை செஞ்சால் என்ன ஆகும், அது பீக்கில் போயிடும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கணும், அதான் இதில் இருக்க பெரிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 6 8 மறைவதால் விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. இப்போ இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல அதான் புத பகவானுடைய வீடு, உங்களுக்கு பாதகாதிபதி வீடு. அங்கே யார் இருக்காரு? 9 சூரிய பகவான் இருக்கிறார். 9 சூரிய பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அவர் அப்பா ஸ்தானத்துக்குரியவர். 7 ஆட்சி பெற்று அமர்க்கும் போது மனைவி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, யாராவது லைட்டாக கொஞ்சம் தீர்த்த வாரியாக இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறந்துடுங்க லைஃப்பை. காரணம் என்னென்னா, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களே, ராசிநாதன் குரு என்பவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் கல்லீரலின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். சேட்டை பண்ணால் போச்சு. இப்போ 8ஆம் இடத்தில் மறையக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்திலே ஒய்ஃப் வேறு ஆட்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதான் யோகி பாபு சந்தான காமெடி மாதிரி தலையில் ஹெல்மெட்டை மாட்டிட்டு, எங்கே வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், எதையாவது பண்ணி மாட்டிக்காதீங்க. நம்ம ஆட்கள் அப்போ தான் கரெக்டாக என்ன, எங்கே இருக்க, ஐ லவ் யூ, குடிச்சிருக்கியா, அடுத்த மெசேஜ் வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்னமாடா கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாடா அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்திலே புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது மனைவி கிட்ட இந்த மாதிரியான வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால் சண்டைகள் ஏற்படும். லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்திருக்கிறார். ரெண்டுமே வெரி வெரி கேர்ஃபுல். உடம்பு சரியில்லாமல் போகும். வயிறு, லிவர், ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு ப்ரமோஷன் தர தயாராக இருக்கிறார். ஒரு நல்ல விஷயம் சொல்லுகிறேன் நண்பர்களே, குரு சனியை பார்க்கிறார். திடீர்னு உங்கள் கதவை தட்டுவாங்க, திடீர்னு உங்கள் செல்ஃபோன் அலரும். எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே இருக்க, என்னடா கம்பெனிக்கு உடனே கிளம்பி வாடா, என்ன தேடுறாங்க, எதுக்கு, நம்ம பாஸ் பேப்பரை போட்டார்ல, அப்படியா, அதுக்கு ஏன்டா என்னையை தேடுறீங்க, நீ தானே அடுத்த பாஸு, அப்படியா, நான் தான் அடுத்த டீம் லீடராக. ஆவான் திடீர்னு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, அடுத்த டீம் லீடராக உங்களுக்கு பதவி கிடைச்சிருச்சு, நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ தானடா கம்பெனிக்கு சேர்ந்தேன். அது என்னமோ நீங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொன்னான நேரம், ப்ரமோஷன் வரும் நேரம், சாமர்த்தியமாக பொழைச்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்போது 100க்கு 92 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது
தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்திருக்கும் போது தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க, சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டாயவா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.